ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அரசியலமைப்பிலிருந்து 10 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பிறப்பால் குடியுரிமை பெற குறைந்தபட்சம் பெற்றோரில் ஒருவராவது இந்தியராக இருக்க வேண்டும் என்று எந்த ஆண்டு குடியுரிமை திருத்தச் சட்டத்தின் மூலம் கொண்டு வரப்பட்டது? ஆன்சர் ஏ, 1986. நெக்ஸ்ட் கொஸ்டின், தேசிய குடிமக்கள் பதிவேட்டை உருவாக்குவதற்கும் பராமரிப்பதற்கும் எந்த குடியுரிமை திருத்தச் சட்டம் வழிவகை செய்கிறது? ஆன்சர் சி, 2003. தேசிய குடிமக்கள் பதிவேடு என்பது இந்தியாவில் உள்ள அனைத்து உண்மையான குடிமக்களின் பட்டியலாகும். இது எதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா, இந்தியாவில் சட்டவிரோதமாக இருப்பவர்களை கண்டுபிடிப்பதற்காக இந்த தேசிய குடிமக்கள் பதிவேடு உருவாக்கப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், குடியுரிமை சட்டம் 1955 எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் சி, 6. அவை எந்தெந்த வருஷம்னா 1986, 1992, 2003, 2005, 2015, 2019 என 6 முறை திருத்தப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? ஆன்சர் பி, 1986. நெக்ஸ்ட் கொஸ்டின், நுகர்வோர் பாதுகாப்பு மன்றம் நுகர்வோரின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண எத்தனை அடுக்குகளை கொண்டது? ஆன்சர் பி, 3. தேசிய நுகர்வோர் பாதுகாப்பு மன்றம், மாநில நுகர்வோர் பாதுகாப்பு மன்றம், மாவட்ட நுகர்வோர் பாதுகாப்பு மன்றம் என 3 அடுக்குகளாக செயல்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், தகவல் ஆணையர்களின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? ஆன்சர் டி, 3 ஆண்டு அல்லது 65 வயது வரை. நெக்ஸ்ட் கொஸ்டின், தகவல் ஆணையர்களின் பதவிக்காலம் 5 ஆண்டிலிருந்து 3 ஆண்டுகளாக எந்த ஆண்டு குறைக்கப்பட்டது? ஆன்சர் சி, 2019. நெக்ஸ்ட் கொஸ்டின், தகவல் அறியும் உரிமை சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நாள்? ஆன்சர் ஏ, 2005 மே 12. 2005 மே 12 நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. 2005 ஜூன் 15 ஜனாதிபதி ஒப்புதல் பெற்று அக்டோபர் 12 நடைமுறைக்கு வந்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின், தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் சூத்திரதாரி என அழைக்கப்படுவர்? ஆன்சர் சி, அருணா ராய். இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் உருவாவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் அருணா ராய். இதனால் இவர் சூத்திரதாரி என்று அழைக்கப்படுகிறார். நெக்ஸ்ட் கொஸ்டின், தகவல் அறியும் உரிமை சட்டம் எந்த நாட்டில் முதலாக கொண்டு வரப்பட்டது? ஆன்சர் சி, ஸ்வீடன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் அதிகமாக வீடியோ பார்க்க லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.